This conference will now be சார் 50 recorded. லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னா 0.75% டிடிஎஸ் சொல்லியிருக்காங்க சார். டிடிஎஸ் சொல்லியிருக்காங்க சார். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா ஹலோ 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா இந்த பேர் லட்சம் இருக்காங்க 50 லட்சத்துக்கு மேல போனா சார் 50 லட்சம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ கவர்மெண்ட் போட சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? வேற ஏதாச்சும் இருக்கா? சோ இப்ப அப்ளை சார் சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா சார் 50 லட்சம் மேல போனா பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ இல்ல போட சொல்லியிருக்காங்க. அது என்ன டாக்ஸ், அது என்ன பர்பஸ் சொல்ல முடியுமா? ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா? ஓகே. டிசிஎஸ் ஆன் சேல்ஸ், ரைட் சார். ஒரு டாக்ஸ் ஒன்னு போட சொன்னாங்கல்ல, அந்த டாக்ஸோட பேரு டிசிஎஸ், டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. 100% கரெக்ட் சார். சோ அந்த ஒரு மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ நம்ம என்ன பண்ண போறோம், கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டுவோம். என்ன வித்தியாசம் சார்? ஹலோ ஜிஎஸ்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? சார் ஒன்வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கு, பேசுறது நல்லா இருக்கும். சார் யாராச்சும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மைக்கை நீங்க ஆன் பண்ணி பேசிக்கோங்க. மீதி யாராவது இருந்தாலும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சோ ஜிஎஸ்டிக்கும் இந்த டிசிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம், எதுக்கு சேல் பில்ல போடுறோம்? யாருக்குமே இல்லையா? இருக்குங்க, எப்படி ஓபன் பண்றது? இந்த ரைட் சைடுல பாருங்க, கீழ பாட்டம்ல பாருங்க சார், சின்னதா ஒரு மைக் மாதிரி இருக்கும். வேணும்னா நீங்க ஆன் பண்ணி பேசுங்க. So TCS direct tax, GST is indirect tax. Right, same thing sir. இப்போ indirect tax component, TCS component for income tax, it comes under the direct tax. So direct tax indirect tax னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்ல இருக்கோம். அந்த ரெண்டு tax ஸ்ட்ரக்சர்ல ஜிஎஸ்டிங்கிறது இன்டைரக்ட் ஓடது, டிசிஎஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த காம்பனன்ட் ஃபார் இன்கம் tax and also is comes under the direct tax. So இந்த TCS income tax ஒரு அமெண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. இந்த செக்ஷன்ல இந்த அமெண்ட்மென்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் பர்சன்டேஜ ஒரு சேல் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும்போது நம்ம அந்த டாக்ஸ் என்ன பண்ணணும், பில்லுல போட்டு கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டணும். அதே தான் ஜிஎஸ்டி பண்றோம். அப்ப இன்கம் டாக்ஸ்க்கும் ஜிஎஸ்டி வித்தியாசம்னா, நம்ம இன்புட்டா அப்பவே கிளைம் பண்ணிக்கிறோம். ஆனா டிசிஎஸ் அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் காம்பனன்ட்ங்கிறது யாருக்கோசரம் நம்ம வாங்கி கட்டுறோமோ அவங்க அந்த இயர் எண்ட்ல இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கிளைம் பண்ணலாம். நான் ஜிஎஸ்டி என்ன பண்றேன், எவ்ரி மந்த் நான் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணுவேன், அந்த டாக்ஸ வாங்கி கவர்மெண்ட் கட்டுறேன், எங்கிட்ட இருந்து வாங்கினவரு இன்புட்டா கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாசமே. ஆனா இங்க டிசிஎஸ்ங்கிறது சேல் இருக்கும், நான் சேல் பண்ணவர்கிட்ட இருந்து வாங்கிக்குவேன், வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கட்டுவேன். ஆனா அதை எப்ப அவர் கிளைம் பண்ண முடியும், இயர் எண்ட்ல மட்டும்தான் பண்ண முடியும். இட்ஸ் லைக் எ டிடிஎஸ் மாதிரி. டிடிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லி, அது மாதிரி இந்த டிசிஎஸும் அவர் இயர் எண்ட்ல என்ன பண்ணிக்கலாம், இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ணிக்க முடியும். சோ இது ரெண்டும் தான் சினாரியோ டிஃபரன்ஸா இருக்கும் சார். இதுல இல்லாம வேற ஏதாச்சும் டவுட்ஸோ இது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் நீங்க ஷேர் பண்ணலாம். இதுக்கு கண்டிஷன் என்ன,
யாருக்கு வரும் வராது இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல பார்க்கலாம். பேசிக் லெவல் இன்ஃபர்மேஷன் இதுதான். ரைட், நான் மூவ் பண்ணட்டுமா? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? மூவ் பண்ணிடு. ஓகே சார், ரைட். சோ நெக்ஸ்ட், இப்போ இது யாருக்கு வரும், யாரெல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன், டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க சார் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து போன வராத தெரியும். இந்த சார்ட்டை பாருங்க, ஸ்கிரீன் தெரியுதா உங்க எல்லாத்துக்கும்? யாராச்சும் ஒருத்தர் சாட் பண்ணலாமே. ஸ்கிரீன் உங்க எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுது சார். ரைட். சோ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க, செல்லர், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பில் பண்ண போறேன். அந்த பில்லுல டிசிஎஸ் வருமா வராதுங்கிறதெல்லாம் இங்கேயே நீங்க பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எஸ் எஸ் செல்லரா ஏன் டேர்ன் ஓவர் போன வருஷம் கம்பேரிசன் பண்ணும்போது 10 கோடிக்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? 10 கோடி கீழே இருந்தா நீங்க என்ன பண்ண தேவையில்லை, டிசிஎஸ்ங்கிற செக்ஷனுக்குள்ளே நீங்க வர வேண்டியது இல்ல. 10 கோடிக்கு மேல போனாதான் உங்களுக்கு இதை அப்ளிகபிளே பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ். இங்க பாருங்க, டேர்ன் ஓவர் எக்ஸீடிங் இன் 10 crores in the preceding financial year. ஓகேங்களா? போன வருஷம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க பாஸ், அதுதான். ஓகேங்களா? ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, முடிச்சிட்டீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட் நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட், அதாவது கன்சிடரேஷன் சார், பில் வேல்யூங்கிறது ரெண்டாவது சாப்டர். நம்ம கிட்ட இருந்து ஒருத்தர் கையில இருந்து ஒரு பணம் நான் வாங்குறேன், அது ஒரு குட்ஸ் சேல் பண்ணதுக்கோ எதுவானா இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கும் போது அந்த பில்லு அகைன்ஸ்டா பின்னாடி கூட பண்ணிக்கலாம். ஆனா அப்படி வாங்குற டோட்டல் வேல்யூ, கன்சிடரேஷன் வேல்யூ எவ்வளவு லேக்ஸ்க்கு மேல இருக்கணும், 50 லேக்ஸ்க்கு மேல போச்சுன்னா அந்த பையருக்கு, அதாவது as a செல்லரா எங்கிட்ட இருந்து வாங்குற பையரோடது 50 லேக்ஸ்க்கு மேல போகுது ஆனுவல் கன்சிடரேஷன் அப்படின்னா, அவருக்கு நான் அந்த பில் போடும்போது என்னன்னு போடணும், டிசிஎஸ் போடணும். அடிஷனல் டாக்ஸா ஒரு டாக்ஸை மென்ஷன் பண்ணணும் பில்லுல, அந்த டாக்ஸோட பேர் தான் டிசிஎஸ், அது நான் மென்ஷன் பண்ணணும். இதுதான் ரெண்டாவது கண்டிஷன் சார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன், என்னோட டேர்ன் ஓவர் எவ்வளவு போயிருக்கணும், உங்களுக்கு 10 கோடி போயிருக்கணும். அப்படி போயிருந்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க பாஸ். செகண்ட் கண்டிஷன் பாக்ஸ்குள்ள மூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் கண்டிஷன் போகும்போது என்ன சொல்றோம், உங்ககிட்ட இருந்து வாங்கின பையர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும், இந்த இயர்ல எல்லாம் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருந்தாருன்னா அவருக்கு நீங்க அடிஷனல் என்ன டாக்ஸ் போடுங்க, டிசிஎஸ் ஒண்ணு போடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ரெண்டாவது பாக்ஸ். ஓகே சார், ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நான் 10 கோடி பண்ணிட்டேன், எங்கிட்ட இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு, அவரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வாங்குவாரு. ரெண்டாவது பாக்ஸ் முடிஞ்சது. மூணாவது, அவர் கம்பல்சரி என்ன இருக்கணும், பேன் நம்பர் மஸ்ட்ல வச்சிருக்கணும். ஏன்னா இது நம்ம அவர் அக்கௌண்ட்ல என்ன சொன்னேன், இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ணணும்னு சொன்னேன். சோ அப்ப அந்த இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ணணும்னா அவரோட எதுல கட்டணும், நம்ம அவரோட பேன் நம்பரை பேஸ் பண்ணி தான் கட்டணும். ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி கட்டிடுவோம். ஆனா இங்க டிசிஎஸ்ங்கிறது இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்றங்காட்டிக்கு அவருக்கு பேன் நம்பர் கம்பல்சரி. ஒருவேளை பேன் நம்பர் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, பேன் நம்பர் இருக்கவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், பேன் நம்பர் இல்லாதவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்கிரீன்ல பாருங்க, கீழ் பாக்ஸ்ல தெரியும். 0.1% ஒண்ணு, இல்லைன்னா என்ன இருக்கு, 1% சொல்லி எல்லாம் இருக்கா. அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற பர்சன்டேஜ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிடெக்ட் பண்ணலாம். பேன் நம்பர் வச்சா ஒண்ணு, பேன் நம்பர் இல்லாட்டி 1% சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், டிசிஎஸ் பிடிக்கலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சோ மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எஸ் செல்லரா ஏன் டேர்ன் ஓவர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எவ்வளவு இருக்கணும், போன வருஷம் 10 கோடி தாண்டி இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், எங்கிட்ட இருந்து வாங்குறவர் 50 லட்சம் ரூபாய்க்கு பில் பண்ணிருக்கணும். இது ரெண்டு இருந்ததுன்னா அவருக்கு நான் என்ன அப்ளை பண்ணணும், அடிஷனல் டாக்ஸ் பில்லுல டிசிஎஸ் சொல்லி ஒரு டாக்ஸ் லைனை இன்க்ளூட் பண்ணணும். எப்படி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போடுறோமோ அது மாதிரி ஒரு லைன் இன்க்ளூட் பண்ணி அவருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ அவர்கிட்ட இருந்து புடிச்சு அவர் பேர்ல நம்ம கவர்மெண்ட்ல கட்டுவோம். அந்த பேர் தான் டிசிஎஸ். ஓகேங்களா? டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லுவோம். இதுல ஒரு கண்டிஷன் அடுத்தது என்ன, பேன் நம்பர் இருந்தா ஒண்ணு, பேன் நம்பர் இல்லைன்னா ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இதுல வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா?
இந்த ஒரு சார்ட்ல சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சார் இதெல்லாம் எப்ப இருந்துங்க சார் இதெல்லாம் கலெக்ட் பண்ணோங்க சார்? அக்டோபர் 1 நாளையில இருந்து நீங்க பில் போடும்போது இதெல்லாம் பார்க்கணும். சரிங்க சார். இது எப்ப அதாவது ப்ரீவியஸ் இயர்ல வந்து நாங்க வந்து இதெல்லாம் கண்டிஷன் அப்ளை ஆயிருந்தா இதை நாங்க பண்ணணும் அப்படித்தானங்க சார்? 1920 வந்து அப்ளை ஆயிருந்தா, அதாவது நீங்க சொல்றது எல்லாம் 1920 எடுத்துக்கோங்க. 1920 எடுத்துக்கலாம். பட் ஆனா இங்க ஒரு சின்ன கிளாரிட்டி ஒரு சைடுல இருந்து பெண்டிங் இருக்கு. என்னன்னா இந்த 6 மாசமும் கன்சிடரேஷன்ல வரும். ஏன்னா நம்ம இப்ப என்ன பண்றோம், அக்டோபர் 1 தான் கொண்டு வரோம். ப்ரெசிடிங் இயர்ங்கிறது as per ரூல் பிரகாரம் இன்கம் டாக்ஸ்ங்கிறது 1920 தான் வரும். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா 12 மந்த்ஸ் கால்குலேட் பண்றோம்னா இந்த 6 மாசத்தோட நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அதையும் நீங்க சேர்த்து கம்பேரிஷன் பார்த்துக்கோங்க. போன வருஷம் அவர் பண்ணல, ஆனா இந்த 6 மாசத்துல பண்ணிட்டாங்க. மியூட் பண்ணிக்கோங்க மிச்சவங்க. சோ இங்க ப்ரிசைடிங் இருங்கிறது 1920 தான். பட் ஆனா இங்க நம்மளுக்கு வந்திருக்கிறது அக்டோபர். சோ இப்ப என்னன்னா லாஸ்ட் இயர் அவர் பண்ணல, 50 லட்சம் ரூபாய்க்கு எங்கிட்ட இருந்து ஒருத்தர் பொருள் வாங்கல. ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணி வச்சிருக்காரு, 6 மாசத்துல 50 லட்சம் ரூபாய்க்கு எங்கிட்ட பொருள் வாங்கிட்டாரு அப்படின்னாலுமே அந்த பையருக்கு நீங்க அப்ளை பண்றது குட். ஏன்னா அந்த கிளாரிட்டி இந்த செக்ஷன்ல கம்மியா தான் இருக்கு நோட்டிபிகேஷன் ஓரியன்டா. சோ அதனால நாங்க என்ன சஜஸ்ட் சொல்லியிருக்கேன்னா, நீங்க லாஸ்ட் இயர் 50 லட்சம் ரூபாய்க்கு பண்ணிருக்காரான்னு பாருங்க, நீங்க 10 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, இந்த லாஸ்ட் 6 மந்த்தும் கம்பேரிஷன் பாத்துருங்க. பாத்துட்டீங்கன்னா நீங்க பிடிக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 10 கோடிங்கிறதா ப்ரிசைடிங் இயர்னு சொல்றது என்ன கணக்குன்னா, இனிமேல் உள்ள வர்றதுக்குன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த 12 மாசம் பண்ணல, நான் இந்த 10 இந்த லாஸ்ட் 6 மந்த் செப்டம்பருக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு இது அப்ளை ஆயிடும். சோ அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் கிளாரிபிகேஷன் உங்க ஆடிட்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஸ்டின், திஸ் இஸ் சிங்கிள் பில்லான்னு கேட்டிருக்கீங்க சார். சிங்கிள் பில் எல்லாம் இல்ல, கன்சல்டேட் பில்லா இருந்தாலுமே சோ சிங்கிள் பில்லு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இல்ல சார். அவருக்கு 1 இயரோட டோட்டல் பில்லிங் வேல்யூ, அதாவது டேர்ன் ஓவர் வேல்யூ தான் கன்சிடர் ஆகும். ஒரு பில்லா 2 பில்லான்லாம் பாக்குறது இல்ல. லாஸ்ட் 12 மாசம் இல்லைன்னா இப்ப இந்த இயர்ல கடைசி 6 மாசத்தை கம்பேரிஷன் பாத்துக்கோங்க. அவருக்கு நம்ம பண்ணிக்க கூடிய டோட்டல் வேல்யூ கன்சிடரேஷன் வேல்யூ சார். இங்கேயும் என்ன பில் வேல்யூ கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ரூல் பிரகாரம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கிளாரிட்டி கொடுக்கலன்னா, இப்ப 10,000 ரூபாய் பில்லோட வேல்யூ, டாக்ஸ் வந்து ஒரு 1,800 ரூபா. இப்ப நான் டேர்ன் ஓவர் 10,000 எடுத்துக்கிட்டா இல்ல 11,800 ரூபாய் எடுத்துக்கிட்டுமாங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. சோ என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க அந்த 11,800ங்கிறதே எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணியே டேர்ன் ஓவர் என்ன பண்ணுங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த பையர் உங்ககிட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு நீங்க டிசிஎஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. எனி அதர் டவுட் சார்? எக்ஸ்போர்ட்டுக்கு பொருந்துமா? ரைட் சார், அந்த கண்டிஷன் உங்களுக்கு சொல்றேன் சார். இதோ இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் இது அப்ளை ஆகாது சார். சோ இவங்க எல்லாம் என்ன பண்ண தேவையில்லை, நீங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சோ நீங்க கேட்ட மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு கிடையாது. இதே நான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்றேன், ஒரு எம்பசி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பண்ண ஒரு செக்டார், ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்ஐசி, இவங்க மாதிரி யாருக்காச்சும் நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்க டேர்ன் ஓவர் 50 lakhs மேல போயிருந்தா கூட நான் என்ன பண்ண தேவையில்லை, டிசிஎஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. சார் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த டியூரிங் த இயர் வந்து நான் 50 lakhsக்கு சேல் பண்ணல, பட் கன்சிடரேஷன் வந்து நான் ஒரு கோடிக்கு வாங்கிட்டேன். யா, அப்படின்னா வந்து அப்ளிகபிள் உங்களுக்கு அப்ளை ஆகும், கண்டிப்பா ஆகும். ஓகேங்களா? நீங்க அவருக்கு பில் பண்ணினாலுமே நீங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து நான் அவருக்கு பில் பண்ணது வெறும் 80 lakhs தான். பட் அவருக்கு இருந்து கன்செஷன் வாங்கி வச்சிருக்கிறது 1 crore வாங்கிட்டேன் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த வருஷம் டிசிஎஸ் நீங்க அந்த பையருக்கு போடணும் பில்லிங் பண்ணும்போது. ஓகேங்களா? சோ இந்த இது மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன். 3 எக்ஸாம்பிள் உங்க எல்லாத்துக்கும் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க.
இதுக்கும் Okay. கிளாரிட்டி இல்ல அந்த செக்ஷன்ல. ஓகே தெரியுதான்னு பாருங்க உங்க எல்லாத்துக்கும். ஓகேங்க. ஓகே, இப்போ ஃபார் அனதர் டவுட் எக்ஸாம்பிள் இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஓகே நான் இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார், உங்களுக்கு புரியும். ஓகே இங்க பாருங்க, நான் சேல்ஸ் என்ன பண்ணிருக்கேன் அப் டு 30th செப்டம்பர் 2020 வரைக்கும் 20 வரைக்கும் இந்த பையருக்கு, அதாவது எங்கிட்ட இருந்து வாங்கினவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு, 35 lakhs ப்ராடக்ட் வாங்குறாரு. எங்கிட்ட இருந்து அமௌண்ட் எவ்வளவு, நான் அவர்கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணிருக்கேன், 25 lakhs பண்றேன். அக்டோபர்ல அவருக்கு அடிஷனலா நான் 30 lakhs பில் பண்ணிருக்கேன். இப்ப லாஸ்ட் 6 monthல என்ன இல்ல, லாஸ்ட் இயரோ லாஸ்ட் 6 monthோ அவருக்கு அந்த 50 லட்ச ரூபா நான் தாண்ட கிடையாது. பட் இப்ப நான் பண்றங்காட்டிக்கு அது என்ன ஆயிருது, தாண்டிடுது. இந்த 30 லட்ச ரூபா இந்த மாசம் நான் பில் பண்ணா, அப்ப நான் எதுக்கு டிசிஎஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 35 லட்சம் பிளஸ் இங்க இருக்கிற 30 லட்சம் ரெண்டு சேர்த்துனா எவ்வளவு வருதுங்க, 65 லட்ச ரூபா வந்துருச்சா. அவங்க லிமிட் எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னா 50 லட்ச ரூபா. அப்போ இந்த ரெண்டு போன 6 மாசத்துல நான் பண்ண பில்லோட வேல்யூ 35 lakhs, இந்த மாசம் நான் பண்ண பில் வேல்யூ 30 lakhs. வந்திருக்கும். ஸோ டோட்டலா 65 lakhs வந்திருக்கும். இந்த 65 lakhsல கவர்மெண்ட் கொடுத்த லிமிட் 50 lakhs. மீதி இருக்கிற 15 லட்சம் ரூபாய்க்கு நான் என்னைக்கு அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றனோ அன்னைக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், கம்பல்சரி அவருக்கு நான் டிசிஎஸ் கட்டணும். ஓகேங்களா, அந்த அந்த கம்பல்சரி, அதாவது அந்த ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு, அது மாறாது. சோ நீங்க அமௌண்ட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் பில் அப்ப பண்ணிருக்கலாம், இப்ப கூட எனக்கு பேமெண்ட் வரலாம், அந்த பேமெண்ட்டுக்கு அப்புறம் நான் மறுபடியும் அவருக்கு பில் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த டோட்டல் அமௌண்ட் 50 lakhs தாண்டிருச்சுன்னா அந்த தாண்டின அமௌண்ட்டுக்கு நான் டிசிஎஸ் கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், கட்டணும். இது நான் அமௌண்ட் தாண்டின பின்னாடி பண்றதுக்கு பொதுவா நான் என்ன பண்ணிடுறேன்னா, என் கை காசு போட்டு கட்ட முடியாம இல்ல அவருக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது அவர் எனக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாது, சரி நான் அவருக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாது, அவர்கிட்ட இருந்தா நான் வாங்கணும். சோ அப்ப அந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பில்லுல போட்டு நீ என்ன பண்ணிடு, வாங்கி கட்டிரு. ஏன்னா அவங்க கட்டுவாங்க, இல்ல நீங்க அவருக்கு கொடுக்கும் போது பிடிக்க முடியாது. சோ அந்த மாதிரி சின்னாரியோலாம் இல்லாதங்காட்டிக்கு நீ பில்லுல ஒரு அடிஷனல் பர்சன்டேஜ் போட்டு வாங்கி பே பண்ணுங்க அப்படிங்கறது கொண்டு வந்ததுதான் அந்த ஸ்லாப். சோ இங்க என்ன மீனிங்னா, நான் பில் பண்ணுனது செப்டம்பரா இருக்கலாம், பேமெண்ட் எனக்கு அதுக்கப்புறம் கூட வந்திருக்கலாம், இல்ல நான் இப்ப கூட பில்லை ரைஸ் பண்ணி பேமெண்ட் கலெக்ட் பண்ணிருக்கலாம். எந்த சினாரியோ பார்த்தாலும் அந்த 50 lakhs மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா டிசிஎஸ் கட்டணும். சரி சார், நான் பில் போட்டது செப்டம்பருக்கு முன்னாடி, இப்ப நான் அதுல பில்லுல டிசிஎஸ்ஸே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன், அப்ப அந்த மாதிரி சினாரியோல நான் எப்படி சார் அவர்கிட்ட கேட்டு வாங்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கம்பல்சரி டெபிட் நோட் போட்டுருங்க. அவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இந்த அக்டோபர்ல இருந்து நீங்க பழைய பில்லா இருக்கலாம், வரக்கூடிய பேமெண்ட் இந்த இயர்க்குள்ள வந்திருக்கலாம், இந்த 6 மாசத்துக்குள்ள வரலாம். சோ அந்த வர்ற அமௌண்ட்டுக்கு நம்ம பில்லுல என்ன பண்ணிருக்க மாட்டோம், டிசிஎஸ் போட்டு பில்லு கொடுத்துருக்க மாட்டோம். சோ அதனால இப்ப என்ன பண்ணிடுங்க, டெபிட் நோட் போட்டு அவருக்கு அக்கௌண்ட் பண்ணிட்டு அதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, கட்டிக்கோங்க. அதுதான் சேஃப். பிகாஸ் எந்த கிளாரிட்டியும் இதுல இல்ல. சோ இப்ப நான் பில் பண்ணது எப்போ, செப்டம்பருக்கு முன்னாடி, பேமெண்ட் கொடுக்கறது அக்டோபர்ல, அப்போ அந்த லிமிட்டை தாண்டிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணட்டும், நான் பில் டிசிஎஸ்ஸே போடல, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கன்சிடரேஷன் ரிசீவ் பண்றதா சொல்றாங்க. அப்போ நான் ரிசீவ் இந்த மாசம் தான் பண்றேன், அக்டோபர்ல தான் பண்ணிருக்கேன், 50 லட்ச ரூபா தாண்டி பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த 15 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்த 15 லட்ச ரூபாய்க்கு டெபிட் நோட்டை போட்டு அவர் கையில கொடுங்க, அவர்கிட்ட இருந்து பேமெண்ட்டை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கட்டிருங்க. இந்த டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பில்லுல போட்ட உடனே கட்டணுங்கிற அவசியம் கிடையாது சார். எப்ப பேமெண்ட் உள்ள வருதோ அப்ப மட்டும் கட்டினா போதும். நான் அக்டோபர்ல 30 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கேன், எனக்கு அவர் நவம்பர் 15 லட்ச ரூபாய்க்கு அமௌண்டே கொடுத்துருக்காருன்னா அந்த 15 லட்ச ரூபாய்க்கு உண்டான டிசிஎஸ் மட்டும் நான் கட்டினா போதும். ஓகேங்களா, மீதி 15 லட்ச ரூபாய் எப்ப வருதோ அப்ப வாங்கி கட்டிக்கிட்டாவே நல்லது. சோ இது அதுதான், உங்க கை காசு போட்டு கட்டணுங்கிறது இதுல இல்ல சார். புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க, இல்ல மறுபடியும் ஒருக்கா சொல்லணும்னா சொல்லுங்க. எனி டவுட் சார்? சார் இது ஓகே. ஓகேங்க சார். இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் அக்செப்ட் ஆகுமா இந்த டிசிஎஸ்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு இல்ல சார். ரெண்டாவது கவர்மெண்ட் செக்டார்ஸ் கூட டீலிங்லயும் கிடையாது. இல்ல கிடையாது கிடையாது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நல்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது பேன் நம்பர் சிஸ்டம்ஸ் மாறிடும். ஓகேங்களா, அப்ப அந்த கண்ட்ரீஸ்ல என்ன எனக்கு தெரியாது. சோ நான் இதுல அப்ளிகபிள் பண்ணிக்க முடியாது. அந்த இதுலயே இது வெளியே போயிடும். அந்த அந்த கிளாரிட்டியே இதுல இல்லாதங்கிறங்காட்டிக்கு அங்கேயே அவுட் ஆயிரும். ஓகே ஓகே சார். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சார். ஸோ டிசிஎஸ்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன்.
டிசிஎஸ்ங்கிறது இன்கம் டேக்ஸோட ஒன் ஆஃப் அ காம்பனன்ட் டூல். அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணணும், டிடிஎஸ் மாதிரி இனிமேல் என்ன சொல்றாங்கன்னா சேல் பண்ற நானே பையர்கிட்ட வாங்கி கட்ட சொல்றாங்க. அது எங்க அவர் கிளைம் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி இன்புட் கிளைம் பண்ற மாதிரி அவர் இயர்ல இன்கம் டேக்ஸ்ல போய் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவரோட ஃபார்ம் 26A போனா அது காட்டும். அதே மாதிரி எப்படி நம்ம 16A சர்டிபிகேட் எல்லாம் வருது, சேலரி மத்ததுக்கான டிடிஎஸ், மத்த டிடிஎஸ் இருந்தா 16A எல்லாம் வருது இல்ல, அது மாதிரி இதுக்கும் ஒரு சர்டிபிகேட் இருக்கு 27 சொல்லிட்டு. அந்த ஃபார்ம் 16 மாதிரி அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கட்டி முடிச்சோடனே நம்மளே டவுன்லோட் பண்ணி நம்மளோட பையருக்கு கொடுக்கலாம். இல்ல அவர் அதை எங்க அவரே பார்த்துக்கணும்னா அவர் 26A's பார்க்க முடியும். ஸோ இது லைக் டிடிஎஸ் மாதிரியே தான் இருக்கும், வேற எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. இது ஓகேன்னா நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் சார். டேலிக்குள்ள எப்படிங்கிறது சார் வேற ஏதாச்சும் கிளாரிட்டி சொல்லுங்க. ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணிட்டானே சார்? 100% சார். காரணம் என்னன்னா நீங்க 44AD டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆடிட் கேசஸ் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. அங்க என்ன சொல்றாங்கன்னா டேர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணும்போது ஜிஎஸ்டியும் கன்சிடர் ஆகும். இங்க ஸ்கிரீன் தெரியுதுங்களா, இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். 44AB ஒன்னு இருக்கு இன்கம் டாக்ஸ் செக்ஷனு. அந்த செக்ஷன்ல ஒரு டேர்ன் ஓவருங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டியும் சேர்ந்தது தான் என்னன்னு கன்சிடர் பண்ண சொல்றாங்க, டேர்ன் ஓவரா கன்சிடர் பண்ண சொல்றாங்க. அதனால நீங்க அப்படியே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது என்னன்னா எப்படி இருந்தாலும் அவர் இரண்டுல கிளைம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நான் அது தப்பா ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இல்லாம கால்குலேட் பண்ணிட்டேன், அவருக்கு பிடிச்சும் கட்டிட்டேன், இப்ப இது அவரை பாதிக்குமானா பாதிக்காது. ஏன்னா நாளைக்கு கவர்மெண்ட்ல சொல்றாங்க இல்ல நீங்க புடிச்சு கட்ட வேண்டியது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்துதான் புடிச்சிருக்கணும், நீங்க தப்பா புடிச்சிட்டீங்க, நீங்க தப்பா புடிச்சதுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்டி நீங்க பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அங்க பையருக்கு ஒரு இம்பாக்டும் வராது. ஏஸ் எ செல்லர் தான் இந்த ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னு ஆகும், அது உங்களை தான் இம்ப்ளிகேட் பண்ணும். அதனால என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ்டியோட சேர்ந்தே புடிச்சு கட்டிருங்க. இல்ல யாராச்சும் ஒருத்தர் இல்ல சார் நீங்க தப்பா பண்றீங்க, ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் வரும், நீங்க தப்பா பண்றேன்னு யாராச்சும் உங்ககிட்ட வந்து சொன்னா அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேளுங்க, என்ன பேஸ்ல இது அவர் சொல்றாரு, ஏதாச்சும் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் இருந்தா கொடுக்க சொல்லுங்க, அதை பார்த்துட்டு வேணா நம்ம மாத்திக்கலாம். பட் இங்க அந்த மாதிரி எந்த கிளாரிட்டியும் இல்ல. பட் அந்த கிளாரிட்டிக்கு நான் எக்ஸாம்பிள் செக்ஷன் வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டோட்டல் வேல்யூங்கிற இடத்துல 10,000 ரூபாய் ப்ராடக்ட் 1,800 ரூபாய் எனக்கு ஜிஎஸ்டினா 11,800 ரூபாய்க்கு நீங்க டிசிஎஸ் கால்குலேட் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. ஒருவேளை 10,000க்கு நீங்க பண்ணுனீங்கன்னா நீங்க எப்படி இருந்து கட்டினாலும் அவர் கிளைம் பண்ணிடுவார் பையரு. கவர்மெண்ட் யார கேள்வி கேட்கும்னா உங்களை தான் கேட்கும். ஏன்னா நீங்க தான் இந்த ரூல்ஸ் என்ன பண்ணிக்கல, சரியா ஃபாலோ பண்ணலன்னு ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டாக்ஸோட சேர்ந்தே கால்குலேட் பண்ணுங்க. நாளைக்கு அவர் வரட்டும், வந்து இல்லைன்னு சொல்லட்டும், அதுக்கு நீங்க நோட்டிபிகேஷன் கேளுங்க, அவர் உங்க கையில கொடுக்கட்டும், அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த நோட்டிபிகேஷன் எதுவுமே இல்லை சார். எனி அதர் டவுட் சார்? சார் இப்ப டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து டாக்ஸபிள் வேல்யூல தானே சார் பண்றோம், டிடக்ட் பண்றது டாக்ஸபிள் இல்லாம பண்றீங்க. ஆமா எது சார்? அதான் சார் டிடிஎஸ் பண்ற மாதிரி தானே சார் இது டாக்ஸபிள்ல தானே சார் வரும்? கிடையாது சார், அதுதான் சார். அது டிடிஎஸ்க்கு உங்களுக்கு கிளாரிட்டியா மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க எந்த வேல்யூக்கு டாக்ஸை கால்குலேட் பண்ணணும்னு இருக்கு. பட் இந்த டிசிஎஸ்ல 206 செக்ஷன்ல அது இப்ப வந்திருக்க அமெண்ட்மெண்ட்ல அந்த கிளாரிட்டி கிடையாது. அதனால ஆனா என்னன்னா இது இன்கம் டாக்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு டேர்ன் ஓவர்ங்கிற இடத்துல ஒன்று கால்குலேட் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த 44AB கொடுத்துருக்கிறது. டாக்ஸ் ஆடிட் எல்லாம் எப்படி பண்ணும்போது எப்படி டேர்ன் ஓவர் நீங்க மெஷர் பண்ணணும்னு சொல்லி, அதுவும் இன்கம் டாக்ஸோடது தான். அதை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன்னா அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ஒரு சேஃப் கேம் தான். ஒருவேளை நீங்க இந்த மந்த் எண்டுக்குள்ள கூட இந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் வரலாம், வந்ததுக்கு அப்புறம் சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனா இப்ப போய் பண்ணிட்டா தப்பு என்னோடதுன்னு ஆயிடும். எஸ் செல்லர் நான் தான் புடிச்சு கட்டணும். நான் பிடிக்கும் போது கம்மியா புடிச்சிட்டேன்னா அதுக்கு யார் செல்லர் சைடு வருதுங்களா சார்? எது சார்? லயபிலிட்டிஸ் அதாவது இந்த ப்ராசஸ் ஃபுல்லா வந்து செல்லர் மேல தான் வந்து இந்த ஆக்ட் வந்து வருது. இல்ல அதனால செல்லர் சைடு வர செல்லருக்கு ரிலேட்டடா தான் வருது இல்லீங்களா? ஆமா 100%. ஏன்னா நீங்க தான் லைபிலிட்டி ஆகுறீங்க, பில்லுல நீங்க தான் போடணும், நீங்க தான் இந்த டேர்ன் ஓவர் வேலிடேஷன் எல்லாம் பாத்துக்கணும். 50 லட்சம் 10 கோடி உங்களோடது, ஓகேங்களா, புடிச்சு டியூ டேட்டுக்குள்ள கட்ட வேண்டியது, இது எல்லாம் உங்க சைடு வருது, பையர் சைடுல வரல. பையர் சைடு கிடையாது, உங்க சைடு தான், செல்லர் சைடு. ஆமா ஆமா ஓகேங்க சார். ஓகேங்களா, இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நீங்க ஆடிட்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க சார். இது நான் படிச்சு நான் எடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. சோ இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கிளாரிட்டிஸ் வேணும்னா நீங்க அங்க கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார். அதுதான் இது 50 lakhs கால்குலேட் எப்படி சார் வைக்கிறது?
அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டேலியில காட்டுறேன் சார். சின்ன சின்ன டூல்ஸ் இருக்கு, டேலியில ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதை வச்சு நீங்க மானிட்டர் பண்ணலாம் வருதா வரலையான்னு. சோ இது பேசிக்கா இதோட இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் ப்ராடக்ட் குள்ள போறேன், இது எப்படி ப்ராடக்ட்ல பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு மூவ் பண்றேன். சோ இந்த ஸ்லைட்ஸ் ஆல்ரெடி குரூப்ல ஷேர் பண்ணிருப்பேன் சார், கஸ்டமர் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். யாருக்காச்சும் இந்த ஸ்லைட்ஸ் வரல, நான் குரூப்லயே இல்ல அப்படின்னா உங்க இமெயில் ஐடி ஃபோன் நம்பரை எனக்கு ரைட் சைட்ல பாருங்க, சாட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுல சாட் பண்ணி விடுங்க உங்க இமெயில் ஐடி உங்க மொபைல் நம்பரை. நான் உங்களுக்கு இந்த பிபிடியை ஷேர் பண்றேன். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார். எக்ஸாம்பிள் நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் மல்டிபிள் சைட்ஸ்ல இருந்து. என்ன மாதிரினா, இப்போ இதுனா எப்படி பண்ணலாம், இப்படி இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வச்சிருப்பேன். ஓகேங்களா? இந்த ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கினா வருமா வராதா அப்படிங்கிறது, இல்ல நான் ப்ராடக்ட்ல சேல் பில்ல டிசிஎஸ் போட்டுட்டேன் பட் ஆனா சேல் ரிட்டர்ன் நடக்குது, அப்ப நான் அதை எப்படி அக்கௌண்ட் பண்றது, அதுக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கும் இந்த ஸ்லைட்ஸ்ல. ஹலோ, ஓகேங்களா? சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார், கேக்குது சார். ஹலோ சார். சார் கேக்குது, சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து நாங்க லோக்கல் சப்ளையர்ஸ் கிட்ட நாங்க பர்ச்சேஸ் பண்றோம் சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சப்ளையர் வந்து நீங்க லாஸ்ட் 6 months வந்து 50 lakhs மேல ஒரு சப்ளையர் நீங்க நாங்க வந்து கவர்மெண்ட் சொசைட்டிஸ்க்கு நாங்க திருப்பி சப்ளை பண்றோம் சார். நீங்க சொல்ற மாதிரி டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க டிசிஎஸ் கிளைம் பண்ணாங்கன்னா எங்க கிட்ட நாங்க எப்படி சார் திருப்பி ரீக்ளைம் பண்றது? பிகாஸ் நாங்க கவர்மெண்ட் நீங்க பண்ணும்போது பண்ணணும். நான் எப்படி கிளைம் பண்ண முடியாதுல சார்? ஒன் செகண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் எ செல்லரா நான் ஒருத்தருக்கு பில் பண்ணும்போது அவரோட வேல்யூ 50 லட்ச ரூபாய்க்கு மேல போனா நான் அவர்கிட்ட இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணி கட்டுற மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குவேன் தெரியுங்களா, அவரு எனக்கும் அதே மாதிரி மானிட்டர் பண்ணுவாரு. நான் அவர்கிட்ட இருந்து வாங்கும்போது 50 லட்ச ரூபாய்க்கு மேல போயிருச்சுன்னா அவரும் என்ன பண்ணுவாரு, அவர் பில்ல போட்டு எனக்கு கொடுப்பாரு, நான் அவருக்கு பே பண்ணுவேன். அவர் என்ன பண்ணுவாரு, என் பேன் நம்பர்ல போய் கவர்மெண்ட்ல கட்டிடுவாரு. வருஷ கடைசியில இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நான் அதை கிளைம் பண்ணுவேன். ஓ, இன்கம் டாக்ஸ்ல நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் சார் நீங்க சொல்றது. 100% இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ணலாம். ஓ, ஓகே, ஃபைன் ஃபைன் சார், தேங்க் யூ சார். இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன மெத்தட். என்னன்னா டிடிஎஸ் மாதிரியே தான். ஓகேங்களா? நான் என் வருமானத்துக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன், இன்னொருத்தங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ஜிஎஸ்டினால இந்த சர்வீஸ் குட்ஸ்ங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம ஓடிட்டு இருக்கிறங்காட்டிக்கு அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பில்லுலயே ஆட் பண்ண சொல்றாங்க. சோ அந்த பில்லுல ஆட் ஆகுது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் சார், ஒருவேளை அந்த அந்த குட்ஸோ இல்ல அந்த சர்வீஸோ டிடிஎஸ்ல அக்கர்ட் ஆனா நீங்க அந்த பில்லுல என்ன பண்ணக்கூடாது, டிசிஎஸ் போடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சர்வீஸ் செக்டார் 50 லட்ச ரூபாய்க்கு மேல ஒருத்தனுக்கு பில் பண்ணிருக்கேன், ஆனா அவன் எனக்கு பேமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவான், டிடிஎஸ் புடிச்சிட்டு தான் கட்டுறான் அப்படின்னா நான் அந்த பில்லுல என்ன போட தேவையில்லை, டிசிஎஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. டபுள் டாக்ஸேஷன் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சர்வீஸ் ஒருத்தனுக்கு பண்ணிட்டு இருக்கேன், அவன் 50 லட்ச ரூபாய் தாண்டி தான் பண்றேன், அந்த இடத்துல கன்சிடரேஷனும் 50 lakhs தாண்டிருச்சு. ஆனா அவர் என்ன பண்ணிடுவாரு, எனக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது டிடிஎஸ் புடிச்சிட்டு கட்டுறாரு, அப்ப அந்த பில் நான் டிசிஎஸ் போடணுமானா தேவையில்லை. ஓ, ஓகே சார், ஃபைன். பட் நமக்கு எப்படி சார் தெரியும் அவங்க டிடிஎஸ் கிளைம் பண்றாங்களான்ட்டு? டிடிஎஸ் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது புடிச்சிட்டு தானே கொடுப்பாங்க. நீங்க பில் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்க கைக்கு 40 லட்சம் தான் வரும், மீதி 10 லட்ச ரூபாய் அவன் டிடிஎஸ் கவர்மெண்ட் கட்டியிருப்பான். அந்த மாதிரி வரும்போது அந்த பில்ல நீங்க எது பண்ண தேவையில்லை, டிசிஎஸ் போட வேண்டியது இல்ல. ஓகே சார், ஃபைன். இதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி பண்ணணும், அவ்வளவுதாங்க சார், டிஃபரன்ஸ் இல்ல. ஃபைன் சார், தேங்க் யூ சார். ரைட். எனி அதர் டவுட் இருக்கா சார்? எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டிசிஎஸ் அப்ளிகபிள் சார்? அது ஒரு லிஸ்ட் இருக்கு சார். இந்த ஃப்ரீக்வன்ஸ் கொஸ்டின்லாம் பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் தெரியுதா, whether TCS shall be reduced to 25%. இது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு, நீங்க அதை பாத்துக்கலாம். ஃபைன் சார், ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குங்கிறத விட இல்லைங்கிறது ரொம்ப கம்மி. இந்த ப்ராடக்ட் தான் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 15 ப்ராடக்ட் தான் இருக்கு, மீதி எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே சார், தேங்க் யூ. சார் ஒரு சின்ன கேள்வி சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோல்டு பார் வாங்கும்போது ப்ராஃபிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1000 rupees 1500 அந்த ரேஞ்சில தான் வைக்கிறாங்க. இப்ப டிசிஎஸ் அந்த 50 lakhs போட்டீங்கன்னா உங்களுக்கு 4000 வந்துரும் இல்லையா சார்? கண்டிப்பா சார். அது அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு சார் ஹேண்டில் பண்றது. அதான் சொல்றேன், அது அந்த ரேஞ்சுக்குள்ள என்ன கேட்றாதீங்க சார். நான் அந்த ரேஞ்சுக்கு ஆடிட்டிங்ல எல்லாம் கிடையாது, பேசிக் லெவல் மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த கிளாரிட்டி அங்க எடுத்துக்கோங்க.
என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அந்த நீங்க பர்சன்டேஜ் போட்டு பிடிக்கணும். சோ இதை எப்படி அவாய்ட் பண்றது என்னங்கிற கிளாரிட்டி எல்லாம் நீங்க சிஎஸ் கிட்ட உங்க ஆடிட்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே சார், ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நம்மளது வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கு. நீங்க இங்க என்ன ப்ராப்ளம்னா டிடிஎஸும் சரி டிசிஎஸும் சரி மார்ஜினுக்கு கிடையாது, பில்லிங் வேல்யூக்கு தான். ஓகேங்களா? அந்த பில்லிங் வேல்யூ போகும்போது அதிகமா தான் இருக்கும். இயர் எண்ட்ல என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரீஃபண்ட் வேணா வாங்கலாம். கவர்மெண்ட் சர்வீஸ் ஆயிடுது சார். அங்க வந்து நம்ம கேபிட்டலுக்கு எதுக்குமே சஃபர் ஆக போறது இல்ல. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம கேபிட்டலே வந்து கம்மி ஆகும் இல்லையா சார்? இல்ல இப்ப நீங்க ப்ராடக்ட்ங்கிறங்காட்டிக்கு நீங்க எஸ்டிமேஷன் கேக்குறீங்க. 1% எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா நீங்க மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் வேல்யூல நீங்க ஒரு 10% எடுத்துக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க 5 லட்சம் சொல்றீங்க, 1% நான் போடுறேன். ஓகேங்களா? 1% போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? ஒரு 5000 ரூபாய் வருமா? வரும். 5 லட்சம் ரூபாய்க்கு நான் 1% போட்டா 5000 rupees. உங்களுக்கு மார்ஜினா அதுல வெறும் 1000 rupees 1% போட்டீங்கன்னா தான் 5% வரும். எஸ் சார். ஆமா ஆமா, கரெக்ட் சார், கரெக்ட். 5 லட்சம் ரூபாய்க்கு 1% போட்டா 5000 தான். அந்த டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு வேல்யூ மார்ஜின் எவ்வளவு இருக்கும்? 5 லட்சம் ரூபாய்க்கு பில் பண்றேன், 1% விடவா கம்மி மார்ஜின் வச்சிருப்பீங்க? அந்த ப்ராடக்ட் அவ்வளவுதான் சார் வரும். இல்ல அத கேக்குறேன், எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் மினிமம் சொல்லுங்க. 5 lakh rupees டர்ன் ஓவர் பில்லுல எனக்கு மார்ஜின் வந்து 0.05 இருக்குமா, இல்ல எனக்கு 1% மேல இருக்குமா? 1% 0.05க்கு கீழ கூட இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் டிமாண்ட். அதான் சொல்றேன், அப்படி வந்துச்சுன்னா நீங்க ரீஃபண்ட் தான் வாங்கணும். அவங்க சினாரியோ என்னன்னா ஒரு ப்ராடக்ட் விக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 8% 10% மார்ஜின் வைப்பாங்கன்னு இருக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாரிட்டி நீங்க நார்மலா வந்து நம்ம எதுவா இருந்தாலும் ஒரு 5%ங்கிறது மினிமம் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சீலிங்குள்ளேயே வராது. கண்டிப்பா ரொம்ப க்ளீன் மார்ஜின் அது. இல்ல அதான் சொல்றேன் சார், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க சிஎஸ் கிட்ட ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ராசஸ். ஓகே, இது நீங்க டிஸ்கஸ் பண்றது அங்க பண்ணா நல்லா இருக்கும். சரி சார், ஷூர் சார். எனி அதர் சார்? அவ்வளவுதான் சார். வேற யாராச்சும் டீம் மெம்பர்ஸ் வேற யாருக்காச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். டிசிஎஸ்ங்கிறது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மாதிரி ஒரு டாக்ஸ பில்லுல போட சொல்லியிருக்காங்க. அது எப்ப போடணுங்கிறதுக்கு 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. உங்க டர்ன் ஓவர் எவ்வளவு கோடிக்கு மேல இருக்கணும்? 10 கோடிக்கு மேல இருக்கணும். ரெண்டாவது உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் வாங்குறாருல்ல, அவரு எவ்வளவு பண்ணிருக்கணும்? 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பண்ணணும். அப்படி பண்ணினாருன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ பில்லுல போட்டு கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அவர் எப்படி கிளைம் பண்ணுவாருன்னா இயர் எண்ட் இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ணிக்குவாரு. ஜிஎஸ்டி மாதிரி எவ்ரி மந்த் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அந்த டாக்ஸுக்கு பேர் தான் டிசிஎஸ். ஓகேங்களா? அது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது இன்கம் டாக்ஸோட ஒரு காம்பனன்ட். இது யாருக்கு வரும் வராதுங்கிறதெல்லாம் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணினேன். எல்லாத்துக்குமே வரும். ஒரு சில கவர்மெண்ட் செக்டார்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிஸ்க்கு வராது. மீதி அத்தனைக்கும் இருக்கும். இந்த 2 கண்டிஷன் பாஸா பண்ணி விட்டுருங்க. பேன் நம்பர் இருந்தா 1%, பேன் நம்பர் இல்லைன்னா 1%. இது 2 டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. வேற எந்த டிஃபரன்சியேஷனும் கிடையாது. ரைட்? இப்ப டேலிக்கு போயிடலாம் சார். சோ இது ஒரு டேலில எப்படி மெயின்டைன் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா வச்சிருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? எனிஒன் ஸ்கிரீன் தெரியுதா? சார் தெரியுது சார். ரைட், தேங்க்ஸ் சார் அம்பரீஷ் சார். ஆக்சுவலா என்னன்னா F11 போய் பண்ணிருப்பீங்கல்ல, ஏதாச்சும் ஃபியூச்சர் வேணும்னா போய் எனேபிள் பண்ணக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தோம், F11 பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல அந்த F11 ஃபியூச்சரே போலாம். சோ F11 ஃபியூச்சரை கிளிக் பண்ணா ஸ்டாச்சுரி ஃபியூச்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுல போயிட்டு என்ன பண்ணிக்கிறோம், இந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க டிசிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதே எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே. ரெண்டாவது அடுத்தது ஒரு ஆப்ஷன் எஸ்கேக்கும் உங்க கம்பெனியோட டேன் நம்பர் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இக்னோர் எக்ஸம்ஷன் லிமிட். இதை இன்னுமே எப்பவுமே வைங்க, நோனே வச்சிருங்க. சோ இதை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணணும் சார். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், டிசிஎஸ் எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கம்பெனிக்குள்ள. ஓகேவா? ஒரே நிமிஷம் சார்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் F11ல போயிட்டு டிசிஎஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த F11ல ஸ்டாச்சுரி ஃபியூச்சர்ல போயிட்டு டிசிஎஸ் எனேபிள் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டா நெக்ஸ்ட் எங்க இருக்கும்னா, இது எப்படி ஜிஎஸ்டில மாஸ்டர் லெவல்ல கான்ஃபிகர் பண்ணுவோம், ஐட்டத்துல கான்ஃபிகர் பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸ் லெஜர்ல எல்லாம் கான்ஃபிகர் பண்றோம்ல, சேம் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம எந்த லெஜர் கிரியேட் பண்ணாலுமே அந்த லெஜர்ல நீங்க என்ன பண்ணணும், டிசிஎஸ் வருமா வராதான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டி, இந்த பார்ட்டியோட இதுல போனா இங்க டிசிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா உங்க எல்லாத்துக்கும்? அப்ளிகபிள் எஸ் கொடுத்துருப்பேன், அவர் யாருன்னு சொல்றது சொல்லியிருப்பேன். இண்டிவிஜுவலா கம்பெனியாங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணும்போது டிசிஎஸ் அப்ளிகபிள் எஸ் கொடுக்குறோம். ரெண்டாவது என்ன பண்றோம், அந்த பார்ட்டி என்ன நேச்சுரல்ங்கிறத கொடுக்குறோம், இண்டிவிஜுவலா கம்பெனியாங்கிறத மேப் பண்ணணும். ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ். ஏன்னா இது எதுக்கு அப்ளை ஆகும்னு சொன்னேன், இன்கமோட இதுக்கு அப்ளை ஆகும். சேல்ஸோ சர்வீஸோ என் இன்கம்ல என்ன பண்ணணும், டிசிஎஸ்ங்கிறத அடிஷ்னலா ஜிஎஸ்டி மாதிரி உரிமையில் அப்ளை பண்ணணும். இங்கேயும் என்ன பண்றேன், டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுக்குறேன். ரெண்டாவது என்ன கேக்குதுன்னா, நேச்சர் ஆஃப் குட்ஸ்னு சொல்லி கேட்கும். அதாவது இது ஒரு செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். டிடிஎஸ்க்கு எப்படி செக்ஷன் இருக்குமோ அது மாதிரி டிசிஎஸ்க்கு ஒரு செக்ஷன் இருக்கு, மல்டிபிள் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது நேச்சர் ஆஃப் செக்ஷன் வச்சுக்கலாம், குட்ஸுங்கிற மாதிரி. இது என்னன்னு வைக்கலாம், நேச்சர் ஆஃப் செக்ஷன். இது நீங்க புதுசா கிரியேட் பண்றதுக்கு அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூ கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனின்னு கொடுத்துட்டு கூட பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் நியூ கேட்டகரியா கிரியேட் பண்ணுங்க. நான் நியூ கேட்டகரி என்டர் அடிச்சோடனே இந்த டீட்டெயில உங்களையே ஃபில் பண்ண சொல்லும். ஏன்னா இப்ப கவர்மெண்ட் எப்ப வேணாலும் அந்த டாக்ஸ் ரேட் எல்லாம் மாத்திரங்காட்டிக்கு டேலி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஹெல்ப்பர்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஹெல்ப் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க கிரியேட் பண்றதுனால பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனா இது புதுசா வந்திருக்கு. ஸோ அதனால இதுல இருக்குமாங்கிறதெல்லாம் இல்ல. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை கிரியேட் பண்றேன், அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். கிரியேட் ஆயிருக்கா, 206H ஒன்னு கொடுத்துருக்கேன். அதுல பேன் நம்பர் இருந்தா எப்படி, பேன் நம்பர் இல்லைன்னா எப்படி, ஒரு கம்பெனியா இருந்தா எப்படி, இண்டிவிஜுவலா இருந்தா எப்படி அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டேன். பிளஸ் கவர்மெண்ட் சொன்ன லிமிட்டையும் இங்க போட்டுட்டேன். ஓகேங்களா? சோ இது நீங்களே என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிட்டு அந்த கிரியேட் பண்ணது என்ன பண்ணிருக்கேன், இந்த இன்கம் லெஜர்ல மேப் பண்ணிருக்கேன். அப்ளிகபிள் கொடுக்குற மாதிரி இந்த பர்சன்டேஜ்ல தான் வரணுங்கிறத நான் என்ன பண்ணிருக்கேன், மேப் பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்டி லெஜர்ல போய் டிசிஎஸ் அந்த பார்ட்டிக்கு வருமா வராதான்னு கொடுக்குறேன். ரெண்டாவது என் இன்கம் லெஜர்ல போய் டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதான்னு கொடுத்துருக்கேன். அப்படி அப்ளிகபிள் ஆகிற மாதிரி இருந்தா என்ன பர்சன்டேஜ்ங்கிறதெல்லாம் மேப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன், ஒரு எப்படி அவுட் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்றோம், சிஜிஎஸ்டி எஸ்டிஜிஎஸ்டி எப்படி லெஜர் கிரியேட் பண்றோமோ அது மாதிரி டிசிஎஸ்க்கு ஒரு டியூட்டி லெஜர் கிரியேட் பண்றேன். அந்த டியூட்டி லெஜர் தான் இது. பாத்தீங்கன்னா டிசிஎஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் என்னன்னு கிரியேட் பண்ணிருக்கேன், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கொடுக்குறேன், டிசிஎஸ்ன்னு கொடுத்துட்டேன். பிளஸ் இது என்ன மாதிரி டாக்ஸ் கால்குலேட் ஆகணும், நம்ம அங்க கிரியேட் பண்ணோம்ல நியூ கேட்டகரி, அந்த கேட்டகரியை இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், மேப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இதுதான் பேசிக் லெவல் கான்ஃபிகர் பண்றோம். எதுல, அக்கௌண்டிங் மாஸ்டர்ல. அப்ப இன்வென்டரியில எதுவும் பண்ண தேவையில்லையானா, இல்ல இன்வென்டரி பண்ணணும். ஏன்னா எந்த குட்ஸுக்கு வரும் வராதுங்கிறத நீங்க என்ன பண்ணணும், சொல்லணும். சோ அப்ப இன்வென்டரிக்குள்ள போறேன். இன்வென்டரிக்குள்ள போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் உள்ள ஒரு இன்வென்டரி கிரியேட் பண்ணிருக்கேன். இங்கேயும் என்ன பண்ணிருக்கேன், டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இதுக்கும் எப்படி டாக்ஸ் கால்குலேட் ஆகணுங்கிறத மேப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ ஒருவேளை இங்க நான் டிசிஎஸ் அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டேன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பில் பண்ண என்ன ஆகாது, டிசிஎஸ் வராது. சோ அப்ப என்ன, லெட்ஜர் பார்ட்டி இன்கம் லெட்ஜர் டாக்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டு ஐட்டத்துல வந்து ஐட்டத்திலேயே என்ன பண்ணிடுற, மேப் பண்ணி வச்சிருக்கேன் டிசிஎஸ். இதுதான் பேசிக் கான்ஃபிகர் சார். இந்த கான்ஃபிகர் பண்ணாவே போதும், நம்ம என்ட்ரி போடும்போது அது கால்குலேட் பண்ற மாதிரி ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க.
இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சேல்ஸ் லெட்ஜர் அந்த சேல்ஸ்ங்கறது புதுசா கிரியேட் பண்ணுமாங்க சார் இல்ல பழசுலயே ஆல்டர் இல்ல நீங்க பழசுலயே பண்ணிக்கலாம், பழசுலயே பண்ணிக்கலாம், புதுசுல பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க பழசுலயே பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். பழசுலயே பண்ணிக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம இந்த டிசிஎஸ் ஆன்னு சொல்லி ஒன்னு கிரியேட் பண்ணலாம், நியூ கேட்டகரி. இந்த இடத்துல பாருங்க டீடைல் ஒரு பட்டன் இருக்கா ரைட் சைடுல, இங்க போயிட்டு அப்ளிகபிள் டேட் கொடுத்தா போதும். இங்க தெரியுதா அப்ளிகபிள் டேட் ஒரு ஃபீல்டு தெரியுதா? இந்த இடத்துல கொடுத்துட்டா இதுக்கப்புறம் மட்டும் தான் கால்குலேட் ஆகும். ஓகே சோ இதுக்கு முன்னாடி போட்டுருக்கிறதுலாம் வராது. ஓகேங்க சார். ரைட், வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் வந்து பல்கான ஐட்டம் தான் எவ்வளவு கொடுக்குது சார்? இப்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐட்டம் இருக்கு, அதுக்கு எப்படி கொடுக்குது சார்? இப்போதைக்கு டேலில அந்த ஆப்ஷன் இல்ல சார். இல்ல புரிஞ்சுது, இப்போதைக்கு டேலில அந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்க ஒவ்வொரு ஐட்டமா பண்ணிக்கோங்க. இல்ல என்னால ஒவ்வொரு ஐட்டமா பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு பட்டன் காட்டுறேன். குரூப் லெவல் ஸ்டாக் குரூப் இருக்குல்ல, அங்க பாருங்க டிசிஎஸ் சொல்ற ஆப்ஷன் எனபிளா இருக்கும். இங்க கூட நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். பட் நான் குரூப் எல்லாம் மெயின்டைன் பண்ணல சார், டைரக்டா ஐட்டம் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க ஐட்டம் லெவல்ல மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும் சார், வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. ஒருவேளை குரூப் எல்லாம் வச்சிருக்கீங்க டேலில அப்படின்னா இங்க குரூப்ல என்ன ஆனாவே என்ன ஆயிடும், உங்களுக்கு ஐட்டத்திலயும் கால்குலேட் ஆயிடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? இது வந்து சேல்ஸ்லயும் கிரியேட் பண்ணனும், ஐட்டம்லயும் கிரியேட் பண்ணுமா இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல கிரியேட் பண்ணா போதுமாங்க சார்? எங்களுக்கு எல்லா ஐட்டமுக்கும் வரும் அப்படின்னா நீங்க சேல்ஸ்லயும் பண்ணனும், ஐட்டத்திலயும் பண்ணனும். ஓகேங்க சார். ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? சோ இப்ப எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்த்தோம் டேலில. ரெண்டாவது மாஸ்டர் லெவல்ல எங்கெங்கெல்லாம் இதை எனேபிள் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும்ங்கறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ட்ரி லெவலுக்கு போலாம். என்ட்ரி லெவல் போகும்போது சொல்லுங்க சார். ஹலோ சார், இப்ப வந்து நம்ம கிட்ட ஒரு 500 லெட்ஜர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இது பண்ணணுங்களா? ஐட்டம்ஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணணுமா? ஐட்டம் கேக்குறீங்களா அக்கவுண்டிங் லெட்ஜர் கேக்குறீங்களா சார்? ஐட்டம் கேக்குறேன் நான். ஐட்டம் வரும்போது உங்களுக்கு குரூப் இருந்தா நீங்க குரூப் லெவல்ல எனேபிள் பண்ணலாம். அதுதான் இப்ப காட்டிட்டு இருந்தேன். நீங்க ஒவ்வொரு ஐட்டமா பண்ண வேண்டாம். நீங்க குரூப் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, ஸ்டாக் குரூப் எல்லாம் இருக்குன்னா நீங்க குரூப்ல எனேபிள் பண்ணாவே போதும். இல்ல எனக்கு குரூப் எல்லாம் இல்ல, நான் வெறும் ஐட்டம் இருக்கேன்னா ஐட்டம் மட்டும் வச்சிருந்தா கம்பல்சரி ஐட்டம் தான் பண்ணணும். சரி சார், குரூப்ல தான் இருக்கு, நான் குரூப்ல எனேபிள் பண்ணிக்கிறேன் சார். குரூப் லெவல்ல பண்ணிக்கோங்க. ரைட். சோ இப்ப அடுத்தது சார், இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சேல் பில் பண்ணும்போது அந்த பார்ட்டி 50 லட்சம் ரூபாய் வந்துட்டாரா வரலையா நான் எப்படி பாக்குறதுன்னு கேட்டிருந்தீங்க, கரெக்டா? சோ இப்ப நான் சேல் போட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேங்களா? இந்த கரண்ட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? இது வந்து நம்ம கொடுக்க வேண்டிய பணம், அதாவது நம்மளுக்கு வர வேண்டிய பணம். அது மாதிரி அவர் என்ன டேர்ன் ஓவர் பண்ணிருக்காருங்கிறத பாக்குறதுக்கு F12 பட்டன் அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு மறுபடியும் ஒரு F12, ரெண்டாவது இன்னொருக்க ஒரு F12 அமுத்துங்க. அமுத்துனீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் வருது தெரியுதா? சோ டேர்ன் ஓவர் அச்சீவ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தெரியுதுங்களா உங்க எல்லாத்துக்கும்? சோ இதை எஸ் கொடுத்துட்டா அவர் இப்ப என்ன டேர்ன் ஓவர்ல இருக்காருங்கிறது பில் பண்ணும்போதே காட்டும். இங்க காட்டுதா இப்போ? சோ இது பார்ட்டியோட நேமா மாத்துறேன். இங்க பாருங்க, இப்ப இந்த பார்ட்டி செலக்ட் பண்ணா எனக்கு அவரோட அவுட்ஸ்டாண்டிங் என்ன டேர்ன் ஓவர் எங்கிட்ட பில் பண்ணிருக்காருங்கிறது இங்கே நான் பார்க்கலாம். சோ இது என்னோட அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கு முன்னாடி பாருங்க டேர்ன் ஓவர் தெரியுதா? சோ அப்ப என்ன ஆகும், இவர் 50 லட்சம் ரூபாய் பண்ணிருக்காரா பண்ணலையாங்கிறது நீங்க ஒவ்வொரு பில் போடும்போதும் பாத்துக்கலாம். டேலியில அது கண்ட்ரோலோ இல்ல எதுவுமே வார்னிங் எல்லாம் வராது. ஆனா உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு டேலியில ப்ரொவிஷன் இருக்கு. அந்த ப்ரொவிஷன் தான் இது. இது எப்படி பண்ணணும்? F12 மறுபடியும் ஒரு F12 கொடுத்தோம்னா டேர்ன் ஓவர் அச்சீவ்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை எனேபிள் பண்ணீங்கன்னா இங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப் டு டேட் என்ன பில்லிங் நடந்திருக்கு, 50 லட்சம் ரூபாய் அச்சீவ் பண்ணிட்டாரா பண்ணலையாங்கிறத நீங்க பார்க்க முடியும். ரைட்? இது உங்களுக்கு தெரியல, ஞாபகம் இருக்கு, பண்ணிக்கோங்க. சோ இதுதான் ஆப்ஷன்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் டேலில பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. பிகாஸ் டிசிஎஸ் வந்து அண்டர் ப்ராசஸ், இன்னும் அமெண்ட்மெண்ட் எல்லாம் இல்ல, கிளாரிட்டி இல்லாதங்காட்டிக்கு டேலில இப்போதைக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா கொண்டு வரல.
பட் அதுக்கு பதுவா நீங்க பில்லுல அதாவது அக்டோபர் 1 நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸ்க்கு உண்டான சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அது அவைபிலிட்டி இருக்கு. ஆனா இந்த ரிப்போர்ட் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் மந்த் எண்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வர முடியும், வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி வந்துச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இப்போதைக்கு நீங்க அக்டோபர் 1 பில் பண்ணும்போது டிசிஎஸோட பில் பண்றதுக்குள்ள ஃபெசிலிட்டி மட்டும் தான் இப்ப நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். மீதி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ ரிப்போர்ட்ஸ் இருக்கு, அதையும் ஷோ பண்றேன். பட் எக்ஸாக்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு வரும்போது நான் உங்களுக்கு நீ காட்டுறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பார்ட்டிக்கு பில் பண்றேன் சார். இங்க பாருங்க, நான் புதுசா ஒரு பார்ட்டி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் எக்ஸாக்ட் அப்ளை போட்டது. இப்ப நான் ஒரு புது பார்ட்டி ஒருத்தர் கிரியேட் பண்றேன். பார்ட்டி 3ன்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணிருக்கேன். இது டெட்டார்ஸ். இவருக்கு நான் என்ன சொல்றேன், டிசிஎஸ் வரும்னு அப்ளிகபிள் கொடுத்துட்டேன். இவருக்கு என்ன டிசிஎஸ் இண்டிவிஜுவலா என்னன்னு கேட்கும், நான் இண்டிவிஜுவலும் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ப்ராசஸ். இப்ப நான் இவருக்கு பில் பண்ண போறேன். இந்த பார்ட்டி 3 யூஸ் பண்றேன். பண்ணிட்டு ஒரு ஐட்டம் பில் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ₹5,00,000 பில் பண்றேன். இப்ப அவுட்புட் டாக்ஸ் போடுறேன். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி போடுறேன். இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பேஸ் பண்ணி அதுவே வந்துரும் சார். நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. இப்ப நான் டிசிஎஸ் அந்த டாக்ஸ் லெஜரை செலக்ட் பண்றேன். இவருக்கு கால்குலேட் ஆகல. காரணம் என்னன்னா இவர் டேர்ன் ஓவர் இன்னும் என்ன ஆகல, 50 lakhs தாண்டல, அதனால வரல. சோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் மறுபடியும் அதே பார்ட்டிக்கு ஒரு பில் போடுறேன். இப்ப நான் அவருக்கு 45 lakhs கொடுக்குறேன். பில் பண்றேன். இப்போ டிசிஎஸ் செலக்ட் பண்றேன். என்ன இருக்கு, கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இது எப்படி கால்குலேட் ஆயிருக்குங்கிறத பாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் ஹேண்ட் சைட்ல டாக்ஸ் அனலைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா எப்படி ஜிஎஸ்டி கால்குலேட் ஆயிருக்கோ அது மாதிரி டிசிஎஸ் ஓட கால்குலேஷன் உங்களால இங்க பார்க்க முடியும். ஓகேவா? நான் பேன் நம்பர் இல்லாதங்காட்டி 1% கால்குலேட் பண்ணணும்னு போட்டேன். இவருக்கு பேன் நம்பர் போட கிடையாது, அதனால என்ன பண்ணிருக்கு 1% கால்குலேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் பேசிக் ப்ராசஸ் சார். இதை நீங்க பண்ணினாவே போதும். சோ அதே மாதிரி அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போதா இல்லையாங்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு நான் சொன்னேன்ல, மேல ஒரு ஆப்ஷன் சொன்னேன்ல உங்ககிட்ட டேர்ன் ஓவர்னு சொல்லிட்டு, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும், ஒவ்வொரு ட்ரிப்பும் பார்க்கலாம். சோ லாஸ்ட் பில் வரைக்கும் அவருக்கு வெறும் 5,60,000. இந்த பில் பண்றங்காட்டிக்கு அவர் 50 lakhs தாண்டுறாரு. அதனால என்ன பண்ணிருக்கேன், டிசிஎஸ் அப்ளிகபிள் பண்ணிருக்கேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹலோ சார், யாராச்சும் ஆன்சர்ஸ் பண்ணலாமே? டவுட் இருந்தா கேளுங்க. சார் இந்த கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் என்ட்ரி நம்ம ஒரு 5 lakhs 10 lakhs போடுறோம் இல்லையா, பிஃபோர் அதாவது 1st ஏப்ரல்ல இருந்து 30th செப்டம்பர் வரைக்கும் அது இது கால்குலேட் பண்ணிக்குமா? அதுக்கெல்லாம் கால்குலேட் ஆகாது, பண்ணாது. ஏன்னா அது தேவையே இல்லை. எந்த பில்ல தாண்டுதோ அந்த பில்லுல தான் கால்குலேட் பண்ணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பில்லுல வேண்டாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற பில்லுல வேண்டியது இல்ல. 50 லட்சம் ரூபாய் எந்த பில் தாண்டுதோ அதுக்கப்புறம் தான் வரும். ஓகேங்களா? ரெண்டாவது இதுல ஒரு அந்த பில்லுக்கு உண்டானதுக்கு மட்டும்தான் டிசிஎஸ் வருமா, இல்ல பலசுக்கு உண்டான டர்ன் ஓவர் கால்குலேட் அந்த பில்லுக்கு மட்டும்தான் வரும். அந்த பில்லுக்கு மட்டும்தான் வரும். ஓகே, மட்டும்தான் வரும். பழைய 5,60,000 வராது. அதுதான் உங்களுக்கு இந்த டாக்ஸ் அனலைஸை கிளிக் பண்ணி பார்க்க சொன்னேன். இது பாத்தீங்கன்னா இந்த 50,40,000 தான் கால்குலேட் ஆயிருக்கு. இந்த பில்லுக்கு மட்டும் தான் ஆகும். அந்த 5,60,000 கன்சிடர் பண்ணாது. ஓகே சார், ஓகே. அது கிளாரிட்டிக்காக தான் கேட்டேன். இது வந்து பிளஸ் மைனஸ் என்னன்னு சொல்றேன். as per ரூல்ஸ் பிரகாரம் ஓகேங்களா, 50 லட்சத்துக்கு மேல போற அமௌண்ட்டுக்கு தான் வரணும். ஆனா இது என்ன பண்ணி வச்சிருக்கு, 5,60,000 பழைய பில்லோட வேல்யூ.
பிளஸ் இந்த பில்லோட வேல்யூ 50,40,000. அப்ப மொத்தமா கணக்கு எடுத்தா 6 லட்சம் ரூபா தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஆனா இது என்னன்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்குன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு சேர்த்து கால்குலேட் பண்ணிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பழைய பில்லோட வேல்யூ எவ்வளோ? 5 lakhs. இந்த பில்லோட வேல்யூ எவ்வளோ? 50 lakhs 40. ரெண்டு 56 லட்சம் பில் இருக்கு. 56 லட்சம் பில்லா இருக்கு இது வரைக்கும் பில்லோட. ஆனா ரூல் பிரகாரம் 50 லட்சம் ரூபாய்க்கு பிடிக்க கூடாது. எவ்வளவு பிடிக்கணும்? 6 லட்சம் ரூபாய்க்கு தான் பிடிக்கணும். ஆனா இது எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கு? 56க்கு 50 லட்சம் ரூபாய்க்கு பிடிக்குது. இந்த பில்லோட சேர்ந்து பிடிக்குது. ஓகேங்களா? சோ இதத்தான் நீங்க மானிட்டர் பண்ணணும். சோ இத நீங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டேலில அந்த கண்ட்ரோல் இப்போதைக்கு இல்ல. ஓகே சார். ஓகே, இந்த மானிட்டருக்கு தான் நான் மேல பார்க்க சொன்னல டர்ன் ஓவர். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நீங்க மானிட்டர் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன் சார். சோ நான் என்னோட சஜஷன் இதுவா, இந்த கேஸ்க்கு நான் என்னோட சஜஷன் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கஸ்டமருக்கு 2 பில் போட்டேன். ஃபர்ஸ்ட் பில் என்ன சொல்றேன், அந்த கஸ்டமருக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு போட்டுறேன். இதே ப்ராடக்ட் தான், நான் குவான்டிட்டி கம்மி பண்ணிடுறேன். பண்ணிட்டு எவ்வளவு பில் கொடுக்க போறேன்? ஒரு 40 lakhs போடுறேன். 40 lakhs போட்டிருக்கேன். சரி, 40 lakhs வேண்டா, ஒரு 35 lakhs போடுறேன். நான் 50 லட்சம் ரூபாய் தாண்டறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் மட்டும் பண்றேன். சோ இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த கஸ்டமருக்கு நான் 2 பில்லா போட சொல்லிடுவேன். காரணம் என்னன்னா அப்பதான் அந்த வேலிடேஷன்ல இதுக்கு பிடிக்காது. இல்லைன்னா இது என்ன பண்ணி விட்டுடும், பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிருக்கேன், 39 lakhs பில்ல மாத்திட்டேன். மீதி இருக்கிறத என்ன பண்ண போறேன், அவருக்கு இன்னொரு பில் வேணா அடிஷனலா பேலன்ஸ்க்கு போட்டுக்குவேனே தவிர்த்து இப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தக்கூடாது. காரணம் என்னன்னா இந்த டேலியில இன்னும் அந்த ப்ரொவிஷன் எனக்கு வரல. வரும்போது அதை உங்களுக்கு நான் எனேபிள் பண்ணி கொடுக்குறேன். இப்போதைக்கு அந்த ப்ரொவிஷன் கிடையாது. சோ அப்போ ஒரு பில்லுல பண்ண சொல்லுங்க சார். சார் இப்ப டிடிஎஸ்ல இதே ஸ்லாப் தான் இருக்குங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி 50 லட்சம் அப்படிங்கிற மாதிரி டிடிஎஸ்லயும் சிங்கிள் பில் 30,000 மேல போக கூடாது, இல்ல 1 lakh மேல போக கூடாதுன்னு இருக்குங்க. ஆமாங்க. ஆனா 1 lakh மேல போகுது அப்படின்னாலும் அந்த 1 lakhக்கு சேர்த்து தான் டிடி. ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? அது ஓகே தான் சார், அது டிடிஎஸ்ல இருக்கு. டிடிஎஸ்ல அப்படிதான் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. பட் இங்க நான் சொன்ன பாருங்க கிடையாது சார். அது அசம்ப்ஷன் பேஸ்டு வருங்கிறது அசம்ப்ஷன் பேஸ்டு சார். என்ன பிரச்சனைனா அந்த கிளாரிட்டி கிடையாது. அவங்க சொல்லி இருக்கிறது அந்த 50 lakh மேல போறதுதான். நீங்க அந்த செக்ஷன் எடுத்து பாருங்க. அந்த பிபிடி நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அந்த பிபிடில இங்க படிங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சேல் ஆஃப் கன்சிடர் எக்ஸீடிங் 50 lakhs. இது தெரியுதா ஒரு வார்த்தை, எக்ஸீடிங் 50 lakhs. ஓகேங்களா? அதுக்கு தான் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்றாங்கல ஓடிங்கன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ரைட். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பில்ல ரெண்டா உடைச்சிட்டேன். ஒரு 41 lakhs ஒரு பில் போட்டுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை அடுத்த பில் போடுறேன். அப்பதான் என்ன ஆகும், அவருக்கு கரெக்டா கால்குலேட் பண்ணும். சிங்கிள் பில்லுல போடும்போது அந்த 40 lakhs நீங்க தாண்டற மாதிரி போட்டீங்கன்னா அது மொத்த அமௌண்ட்டுக்குமே பிடிச்சிரும். சோ அதனால என்னன்னா அந்த டர்ன் ஓவரை வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பில்ல நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், ரைஸ் பண்ணுங்க. மாத்தி கீத்தி பண்ணிடாதீங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஒரு 5 lakh போடுறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த 5 lakhக்கு மட்டும் தான் பிடிக்கும். நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த பர்பஸ்க்கோசரம் டாக்ஸேஷன் டிசிஎஸ் கால்குலேஷன் பர்பஸ்க்கோசரம் அதை மாத்தி விட்டுருக்கேன். ஏன்னா இதுதான் சிம்பிள் வே சார். இன்னும் 2-3 வே இருக்கு. பட் அதெல்லாம் இப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சோ அது போட்டுறாதீங்க. பில்லு போடும்போது அந்த டர்ன் ஓவர் ரைட் சைட்ல நான் காட்டினேன்ல டர்ன் ஓவர், டோட்டல் டர்ன் ஓவர், அதை வேலிடேட் பண்ணிட்டே வாங்க. 50 lakhs தாண்டற மாதிரி இருக்கு அப்படின்னா பில்லு வந்து ரெண்டா உடைச்சிருங்க. 50 lakhsக்கு முன்னாடி ஒரு பில்லும் 50 lakhsக்கு அப்புறம் ஒரு பில்லும் போட்டு டிசிஎஸ் ப்ராப்பரா கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுல டவுட் இருக்கா? சோ நான் ஃபர்தரா மூவ் பண்ணட்டுமா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.
ஓகேவா சார்? மூவ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் போலாம். டிஸ்பிளே, ஸ்டாச்சுரி ரிப்போர்ட், டிசிஎஸ் ரிப்போர்ட்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போனா அந்த ஃபார்ம் 27 EQன்னு ஒன்று இருக்கும். இதுல போனீங்கன்னா நீங்க பிடிச்சிருக்கிற இதெல்லாம் கரெக்டா கால்குலேட் பண்ணி இங்க கொண்டு வரும். நான் சொன்னேன் தெரியுங்களா, அமௌண்ட் வந்தா தான் கட்டணும்னு சொல்லிட்டு, இது பில் பண்ணது மட்டும் தான் எடுத்துக்கும். அமௌண்ட் வந்துருச்சா இல்லையாங்கிறத ட்ராக்கிங் இன்னும் இதுல கொண்டு வரல. அப்ப என்னன்னா, இந்த அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான டிடிஎஸ் நீங்க கால்குலேட் பண்ணி அதை மட்டும் கட்டுறதுக்கு நீங்க அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் டேலியில பாத்திருப்பீங்க தெரியுமா? ஒவ்வொரு மாசமும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் தெரியும். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னா, இல்ல அக்டோபர் மட்டும் வேணும்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டை எடுத்து அந்த மாசம் இருக்கிற அமௌண்ட்டை கழிச்சு விட்டுருங்க. கழிச்சு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட், அதாவது வந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் டிசிஎஸ் ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன், இதுல நான் ரிப்போர்ட் ஆகும்போது என்ன சொன்னேன், பில் பண்ணாவே இந்த ரிப்போர்ட்ல வந்துருது. ஆனா இங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், கன்சிடரேஷன் தான் சொன்னேன், ரிசீவ் ஆகிறது தான் சொன்னேன். அப்போ ரிசீவ் பண்ணும்போது வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் போயிட்டு எவ்வளவு அமௌண்ட் எனக்கு பெண்டிங் இருக்கு அக்டோபருக்கு அப்புறம் பண்ண பில்ஸ்ன்னு சொல்லி பார்க்கணும். நான் அக்டோபருக்கு அப்புறம் பண்ண இந்த ஒரு பில் மட்டும் நான் இந்த மாசத்தோட மட்டும் எடுத்து பாக்குறேன். பண்ணிட்டு அந்த பில்லை மட்டும் என்ன பண்றேன், கழிக்கிறேன். இப்ப 87 லட்ச ரூபாய் எனக்கு இன்னும் பணமே வரல. அங்க காட்டிருக்கிறது 1,35,00,000 நான் ரிப்போர்ட்ல காட்டுச்சு. ஆனா எனக்கு இன்னும் எவ்வளவு வரல இந்த மாசம் பில்லுல, 87 லட்ச ரூபாய்க்கு வரல. அப்போ அந்த 1 கோடியில 87 லட்சத்தை கழிச்சா பேலன்ஸ் என்ன வரும், 50 lakhs தான் நான் ரிசீவ் பண்ணிருக்கேன். அப்ப அந்த 50 lakhs தான் என்ன பண்ணணும், டிசிஎஸ் நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பண்ணி அதை நீங்க கால்குலேட் பண்ணி எவ்ரி மந்த் கட்டி விட்டுடுங்க. சோ நீங்க டைரக்டா போனா டேலியில இப்போதைக்கு வந்த பேமெண்ட்டை மட்டும் தனியா கால்குலேட் பண்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கிடையாது. நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், டிசிஎஸ் ரிப்போர்ட்டை தனியா எடுத்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அந்த மாசத்தோட கழிச்சு என்ன அமௌண்ட் வருதோ அதை நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். குவார்ட்டர்லி ஒன்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ரிசீவ் ஆன அமௌண்ட்டோட பிரேக்கப்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கணும். அதுக்குள்ள கவர்மெண்ட்லயே கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இப்போதைக்கு மை சஜஷன் என்னன்னா, டிசிஎஸ் ரிப்போர்ட்ல போய் எவ்வளவு டிசிஎஸ் மந்த்லி கால்குலேட் ஆயிருக்கு பில்லில் இருந்து அப்படிங்கிறத பார்த்துட்டு, ரெண்டாவது இங்க வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டிஸோட மட்டும் அவுட்ஸ்டாண்டிங் எடுத்து கழிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிசிஎஸ் ரிப்போர்ட் போனீங்கன்னா நீங்க பார்ட்டி வைஸ் பார்க்க முடியும். பாத்துக்கோங்க. ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ல டிசிஎஸ்குள்ள போயிட்டு நம்ம இந்த ஒவ்வொன்றுக்குள்ள போனாலும் பார்ட்டி வைஸ் காட்டுதா, எந்த பார்ட்டிக்கு டிசிஎஸ் அப்ளை ஆயிருக்கு அப்ளை ஆகலன்னு காட்டுதா. இந்த பார்ட்டியோட மட்டும் அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுங்க, அந்த மாசத்தோட கழிச்சுக்கோங்க. இதுக்குள்ள போனா பில் வைஸும் காட்டும் உங்களுக்கு. ஓகேவா? ரிசிப்ட் போட்டிருந்தோம்னா ரிசிப்ட் உள்ள வரும். ஆனா பிரச்சனை என்னன்னா, ரிசிப்ட் எல்லாம் இதுல கழிச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் இதுல வர்றது இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்போ இதுல எவ்வளவு கால்குலேட் ஆகி நம்ம பண்ணணும், டாக்ஸ் கலெக்டபிள் எவ்வளவு 10,151 ரூபா வந்திருக்கணும். எந்தெந்த பார்ட்டி கிட்ட இருந்தெல்லாம் வரணும், இந்த 2 பார்ட்டி கிட்ட இருந்து வரணும். பணம் வந்துருச்சா வரலையா, இந்த பார்ட்டி கிட்ட இந்த மாசம் பில் இல்லைன்னு சொல்லி இந்த ஷீட் எடுத்து, இந்த ஷீட்ல டோட்டல் கீழே வருதா, இதுக்கு எக்ஸ்போர்ட் எக்ஸலா பண்ணி நீங்க ஒரு ரெக்கார்டை மேனுவலா மெயின்டைன் பண்ணுங்க. இந்த பார்ட்டியோடது வந்திருக்கு வரல, சோ அதை மட்டும் கட்டுறேங்கிறத மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணி வைங்க. இப்போதைக்கு இதுதான் ப்ரொவிஷன். நீங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் இதுதான். சோ பில்லுல போட்டா பில்லுல வருது. சோ அக்டோபர் 2க்குள்ள இது ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. டேலிலயும் வரும், கவர்மெண்ட்லயும் கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. சோ அந்த வரும்போது அது ஒரு ரிலீஸா உங்களுக்கு டேலில இருந்து கண்டிப்பா கிடைக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சார்? சார் உங்களுக்கு இந்த பிபிடி ஷேர் பண்றேன். நான் சொன்ன மாதிரி உங்களோட மெயில் ஐடி உங்க ஃபோன் நம்பர்ஸ் இருந்தா சேட் பண்ணிடுங்க. நான் உங்களை ஆட் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடிக்கும் என்ன பண்ணிடுறேன், சென்ட் பண்ணிடுறேன். இல்ல குரூப்ல ஆட் பண்ணி குரூப்லயே நான் உங்களுக்கு மறுபடியும் பிபிடி ப்ரெசென்ட் பண்றேன். பிளஸ் இப்போ இந்த ரெக்கார்டபிள் வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்கா ஷேர் பண்றேன். ஸோ நீங்க பாத்துக்கலாம். வேற ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருந்தா என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் வேணாலும் கைட் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். எஸ் டவுட்னா பர்சனலா கூப்பிடுங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கண்ணன். தேங்க்ஸ் சார். Okay, bye.